வெல்கம் டு என் உலகம் என் வீடு. இன்றைக்கி எல்லோரும் சரஸ்வதி பூஜை கும்பிட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் கும்பிட்டது போலவே எங்கள் வீட்லேயும் நாங்கள் சரஸ்வதி பூஜையை சிறப்பாக கும்பிட்டு முடிச்சிட்டோம். அதிகாலையிலே பசங்க எந்திரிச்சு யோகா கிளாஸ்க்கெலாம் போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு பூஜை செய்யறதுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி பூஜை கணபதி மந்திரம் காயத்ரி மந்திரத்தில் ஆரம்பித்தாங்க. 2 பேருமே கணபதி காயத்ரி மந்திரம் சொல்லிவிட்டு அடுத்தது குலதெய்வத்திற்கான மூல மந்திரம் அதையும் அவங்க சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது டைரெக்டாக சரஸ்வதி தேவிக்கான 108 போற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஓம் அறிவின் வடிவே போற்றி, ஓம் அறியாமை நீக்குவாய் போற்றி, ஓம் அபயம் அளிப்பாய் போற்றி, ஓம் அனுபூதி அருள்வாய் போற்றி, ஓம் அச்சமாலை கரத்தாய் போற்றி, இப்படின்னு தொடங்கக்கூடிய போற்றி 108 போற்றி என் பசங்க அழகாக நான் சொல்ல பின்னாடியே சொல்லி முடித்தாங்க. அதுக்கப்புறமா குழந்தைகளுக்கு சகலகலாவல்லி மாலை இது பாடினாலே குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால் இது ரொம்ப வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால பசங்களை சொல்ல வேண்டாம், நீ காது கொடுத்து அமைதியாக கேளுங்க சரஸ்வதி தேவியை மனசில் நினச்சிட்டுன்னு சொல்லிவிட்டு நான் அந்த பாடலை சொல்ல ஆரம்பித்தேன். அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, வெண்டாமரை கன்றி நின்பதம் தாங்கவென வெள்ளையுள்ள தண்டாமரைக்கும் தகாது கோலோ சகமேலும் அளித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைக்கொள் கரும்பே சகலகலா வல்லியே. இந்த மாதிரி நிறைய ஸ்டான்சாஸ் இருக்குது, பேராகிராஃபாக இருக்குது. ஒவ்வொரு பேராகிராஃப் எண்டாகும் போதும் சகலகலா வல்லியே அப்படின்னு முடியும். இந்த பாடலை சொல்லி கும்பிடும்போது குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதை ஃபுல்லாக சொல்லி கும்பிட்டுட்டு சிறப்பாக நாங்கள் சரஸ்வதி பூஜையை நிறைவு செய்தோம். நீங்களும் எல்லோரும் இதே போல் சரஸ்வதி பூஜையை கும்பிட்டு முடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாத்துக்கும் சரஸ்வதி தேவியோட அருள் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மை சேனல். பாய்.